ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா, உலகத்துல ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த 3 நாடுமே வந்து அது குறைச்சல் இல்லாம தான் இருப்பாங்க. இப்போ பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ராணுவ விஷயத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்தமான உபகரணங்கள் செய்யறதா இருந்தாலும், ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும், விண்வெளி ஆராய்ச்சியா இருந்தாலும், எல்லா விஷயங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். அளவிலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நாடுகள்னே வந்து சொல்லலாம். என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாடுகளுக்கு ஒரு போட்டி இருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படிங்கிற மாரி. ரஷ்யாக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு போட்டி இருக்கும். சைனாக்கும், அமெரிக்காவுக்கும் போட்டி இருக்கும். ரஷ்யாவுக்கும், சைனாக்குமே போட்டி இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து போட்டி இருக்கும். இந்த விஷயத்துல நாங்க தான் சைனா தான் ஃபர்ஸ்ட்டா இருப்போம். இந்த மாரி எல்லா போட்டியுமே வந்து இவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ வரை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் வந்து எல்லா உலக நாடுகள்லயே வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து முதல்ல இருக்கிறது அமெரிக்கா தான். அப்படிங்கிற ஒரு நெறைய விஷயத்துல அவங்க இல்லைனாலுமே, ஆனா அந்த விஷயத்த வந்து அவங்க காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லா விஷயத்திலயுமே அத வந்து காமிப்பாங்க. ஒரு வேற ஏதோ ஒரு பண்ற மாரி இருந்தாலும், ஒரு வீடியோ பண்ற மாரி இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அமைச்சர் மத்த நாடுகளோட அமைச்சர் மீட் பண்ணிக்கிற மாரி இருந்தாலும் சரி, உலக நாடுகள் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கு. அப்படிங்கிறத ஒரு ஒரு டிஃபரண்டா காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரம்ப்புமே அத வந்து நெறைய இடத்துல காமிப்பாரு. இந்த மாரி நாங்க தான் பெரிய நாடு அப்படிங்கிற மாரி, கை குடுக்கறத வச்செல்லாம் ஒரு மாரி காமிப்பாரு அப்படிங்கிற மாரிலாம் நம்ம நெறைய ரீல்ஸ்லாம் பார்த்திருப்போம். ஸோ அந்த மாரி இருக்கிற இந்த நிலைமையில, இப்ப அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, கொசு அளவுல ஒரு ட்ரோன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இத வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கான திட்டங்கள்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நாளாவே இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி பண்ணலாம்? எந்த மாரி இது பண்ணலாம்? அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கடைசி வரையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சைனா வந்து சைலன்ட்டா அதாவது எது வெளியலாம் எதுவும் சொல்றது இல்ல. நாங்க இத பண்ண போறோம், அத பண்ண போறோம்ன்னு வெளிய சொல்லாம, திடீர்னு வந்து நாங்க கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிய காட்டுவாங்க. அந்த மாரி தான் வந்து இந்த ட்ரோன் விஷயத்திலுமே வந்து பண்ணாங்க. கொசு அளவுல வந்து ஒரு ட்ரோன கண்டுபிடிச்சு, அத வந்து வெளிய வந்து காமிச்சு, இது வந்து எந்த ரேடார்லயும் சிக்காது அப்படிங்கிற மாரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அதோட சிறப்பம்சம் எல்லாமே நெறைய வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாரியே இப்போ சைனா இன்னொரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்காக்காரங்க எல்லாருமே மிரண்டுட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷமா அமெரிக்கா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது 1983 சோவியத் யூனியன் அந்த டைம்ல இருந்தே வந்து இத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தது இப்பதான். ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து ட்ரம்ப் கையில எடுத்து இத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து இத கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்காங்க. ஆனா இதையுமே வந்து சைனா சைலன்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அமெரிக்கா வந்து ஒரு திட்டத்த வந்து முன் வச்சு தான் இத கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் டோம் அப்படிங்கிற இந்த திட்டம் தான். சரி இந்த கோல்டன் டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அயர்ன்மேன் படத்துல பார்த்தீங்கன்னா, அயர்ன்மேன் வந்து இந்த உலகத்த சுத்தி ஒரு கவசத்த நான் உண்டாக்க போறேன். அது வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவாவே வேற ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, அத வந்து காப்பாத்திரும். நம்ம உலகத்த வந்து காப்பாத்தும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாரு. அதே மாரி தான் அமெரிக்காவுமே வந்து அந்த டைம்லயே யோசிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு கருவி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த கருவி வந்து வெளிநாட்டுல இருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறாங்களோ, இந்த மாரி ஏதாவது ஒண்ணு தாக்குதல் நடத்த போறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலோ, நம்ம டைரக்ட்டா அங்க போய் அடிக்கிறதா இருக்கிறது, இல்ல அந்த அவங்க தாக்குற ஏதோ ஒரு அணுகுண்டு நம்ம போடுற மாரி இருந்தாலுமே, அத வந்து நம்ம வானத்து வழியாவோ, இல்ல நம்ம இங்கிருந்தே வந்து அத அழிக்கிற மாரி ஒரு கருவிய நம்ம வந்து உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற இந்த திட்டத்த வந்து எடுக்குறாங்க. அது இப்ப வரையுமே வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அ ட்ரம்ப்போடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அத பத்தின யோசனையும், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு இந்த வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. அவருமே வந்து இத சீக்கிரமே நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் வெளிய நெறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அத வந்து இன்னுமே தொலாவிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. சைனா வந்து இதுக்கான ஒரு கருவிய வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அதாவது சைலன்ட்டா கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா வெளிய காமிச்சுட்டாங்க. ஓகே நாங்க கண்டுபிடிச்சுட்டோம்ப்பா. நீங்க இத தொலாவிட்டே இருங்க. நாங்க கண்டுபிடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி அந்த கருவிய வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இவங்க சைனா கண்டுபிடிச்ச இந்த கருவி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வானத்துல இருந்தே ஒரு அணுகுண்டு வேற ஏதாவது ஒரு நாடு, அது எந்த நாடா வேணா இருக்கட்டும். பக்கத்து நாடா இருந்தாலும் சரி, சைனாக்கு அப்படியே ரொம்ப தூரமா இருக்கிற நாடா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பெரிய அணுகுண்டுல இருந்து எந்த ஒரு ஏவுகணையோ எது வந்தாலுமே, அத வானத்து வழியா வருதுன்னா, வானத்திலேயே போய் தகர்த்துரும். கடல் வழியா அதாவது நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து, கப்பல் மூலியமா இருந்து வருது, இல்ல தரை மூலியமா வராங்க யாராவது, அப்படின்னு எந்த வகையில வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு நீங்க உள்ள வந்தாலுமே, சைனா மொத்தத்தையுமே வந்து இது கவர் பண்ற மாரி தான் இருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு இந்த டைம்ல மட்டும் தான் அது இருக்கும் அப்படின்னு இல்லாம, எல்லா டைமுமே வந்து இது சேஃபா வச்சுக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு புரோகிராமிங் மாரி, அதாவது இது ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, இந்த கருவிய உருவாக்கி இத ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, எந்த டைம்லயுமே வந்து எந்த ஏவுகணையோ, இல்ல எந்த ஒரு ராக்கெட்டோ எது வந்து இத சைனாவ தாக்க வந்தாலுமே இத வந்து தகர்த்துரும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க வேற ஏதோ ஒரு நாட்ட அடிக்கணும்னாலும், சில ஏவுகணைலாம் இருக்கு. ஒரு 1000 கிலோமீட்டர் போகும். 1200 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கும் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். ஆனா இந்த கருவி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடு எங்க இருந்தாலுமே அந்த நாட்ட போய் தாக்குறதுக்கு இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கு. அந்த மாரி தான் இதுல நெறைய சிறப்பம்சங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ரேடார்ல சிக்காத ஒரு கருவியா, அதாவது எந்த ரேடார்லயுமே சிக்காம ஒரு ஏவுகணையோ, இல்ல ஒரு அணுகுண்டோ ஏதோ ஒண்ணு கொண்டு வராங்க. இது ஜெட் வருது அப்படின்னு இருந்தாலுமே, அதையுமே தகர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருவிக்கு வந்து இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஏர்லி வார்னிங்
டெடிகேஷன் பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் இதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கருவி வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு தகவல் நம்ம ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே இவன் டக்குன்னு கண்டுபிடிச்சாரானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய சண்டை மாதிரி ஒரு வர்த்தக போர் வந்து நடந்துட்டு இருக்கு. நீ டாக்ஸ் போட்டுனா நானும் போடுவேன், நீ எவ்வளோ வேணா ஏற்றிக்கும் நானும் அவ்வளோ ஏற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து இதை கண்டுபிடிச்சது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான் ஆபத்தா அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுல நிறைய நல்லதும் இருக்கும், நிறைய கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்துல நமக்குமே வந்து நிறைய கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா எந்த நேரத்தில் நமக்கு முன்னாடி வந்து சைனா வந்து ஒரு எனிமியா இருந்தவங்க இப்ப டக்குன்னு க்ளோஸ் ஆயிட்டாங்க. சொல்ல முடியாது ஃபியூச்சர்ல வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம கூட நட்பு நாடா இருந்த அமெரிக்காவே திடீர்னு சண்டை போட்டு ஏதோ பிரச்சனைகள் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு இதே மாதிரி சைனாவும் போறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இந்த கருவியை வச்சு ஈஸியா நம்மளை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு வந்து நாங்க எந்த அளவுலையும் வந்து சலிச்சவங்க கிடையாது, நாங்களுமே எல்லாமே பண்ணுவோம், நாங்களுமே மொத நாடு தான் அப்படின்னு சொல்லி சைனா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் ரஷ்யாவுமே நிறைய விஷயத்துல வந்து அமெரிக்கா வந்து நாங்க முதல் இடத்துல இருக்கோம், நீங்க மட்டும்தான் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க, எல்லாமே இது பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுமே நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த சைனாவோட இந்த கருவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.